வட்டல வட்டல சோறு திக்கிற மாதிரி பூரா புளிச்சுக்கறியே நட்டு வச்சுக்கிறீங்களே, கொஞ்சமா இது இருந்தா இப்படி நட்டு வைப்பீங்க. இந்த ஃபைட் மாஸ்டர்லாம் சேர்ந்து காய் கடையில் உடைக்கிறது அது என்ன எல்லா செடி மேலையுமே அப்படியே வச்சு அந்த கடை இப்போ இந்த தலையிலே ஓட்டு உடைச்சிடலாமா? பாருங்க, ஒரே ஒரு இது என்ன பழகு, ஏதோ ஒரு பழங்க ஒன்று கிடச்சிருக்குதுங்க. பாருங்க, இன்னைக்கு அறுவடை ஆரம்பிச்சுட்டா. முதல்ல பூவிலிருந்து ஆரம்பிக்க போகிறோங்க. புது வரவுகளை நிறைய வந்திருக்குது. என்னென்னலாம் அறுவடை பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், செண்பக பூ நிறைய பூக்கறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ அதைத்தான் முதல்ல பொறிக்க போகிறோம். என் வீட்டுக்காரர் வந்து செண்பக பூ பொறிச்சு தர போகிறாருங்க. உனக்கு பொறிக்கல, அப்புறம் யாருக்கு பொறிச்சிங்க? சாமி படத்துக்கு பொறிக்க. சாமி வரத்துக்கு பொறிச்சு பூ போட முடியுமா கிட்ட? பூவு அது என்னமோ தெரியலைக்கும். அந்த பூவுகளை பொறிச்சாங்கன்னா அப்படி ஒரு டெரர் பீஸ் ஆயிடுவாருங்க. பூவை யாரும் பொறிக்கக்கூடாது. பூரா செடிக்கு நிறைய பூச்செடிக்கு வச்சுக்கிறாருங்க. ஆனால் தலைக்கு வைக்கிற பூவை தவிர வேறு ஏதாவது பூவை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க. பாருங்க, மேலே நிறைய பூ இருக்குது. பூவெல்லாம் மேலே இருக்குதுங்க. கீழால் இருக்கிற 2 பூவை மட்டும்தான் பொறிச்சுக்கிறேங்க. கொம்பு உடஞ்சதுன்னா எங்கள் வீட்டுக்காரரோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிருங்க. அதனால போதுன்ட்டுங்க. இந்த பூ பத்தலையா? போதும். பூ பாருங்க, அழகா இருக்குது. இதில் 2 பொறிச்சுக்கிறேங்க. எத்தனை அழகா இருக்கு. இதே இது பொறிக்கிற இதுவா அழகா இருக்கு. அளவா பாருங்க, பூ பொறிச்சிட்டங்க. இந்த ஏன் பொறிச்சேன்னா தடமடி பூரா புல்லு நிறையா இருக்குது. ஒன்று பத்துலேயும் எல்லாமே சங்கோதான் ஆரம்பிச்சுடுது. பாருங்க, பில்லு தடமலியிலலாம் நிறைய பில்லு வர்றக்கு ஆரம்பிச்சிடுதுங்க. இன்னைக்கு டென்ஷன் பண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா 2 பூவை பொறிச்சோம்னால பயங்கர டென்ஷன் ஆயிடுவாருங்க. அப்புறம் போய் எடுத்து மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ் கட்டர் அடித்தோம்னா சூட்டெல்லாம் போடணுங்க. அதை போட்டு வந்தாருன்னு வைங்க, 10 நிமிஷத்தில் பூரா எல்லாம் அடித்து தள்ளிடுவாருங்க. அதுக்கு வேண்டித்தான் பொறிச்சுங்க இந்த பூவை. அது வாட்டில் செடியிலேருந்து அழகாக இருந்திருக்கு. கையில் பொறிச்சு அதுதான் டென்ஷன் பண்ணி விட்டாச்சு. போய் எடுத்து ப்ரெஷ் கட்டர் எடுத்து வைட்டு போங்க. அது 2 பூ பொறிச்சு கொடுத்தாச்சு உனக்கு. இது அழகுக்கு. அது ரெடியில் பாரு, அழகா இல்லையா? சரி சரி வாங்க. பாருங்க, முள்ளங்கி வீட்டுக்கு போகிறேங்க. முள்ளங்கி நல்ல வேரோடி கீழே வரைக்கும் தப்பேரி முள்ளங்கி வந்திருக்குதுன்னு வருங்க. அப்புறம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு வீடியோவில் இந்த இலையிலையெல்லாம் பிடுங்கி போட்டதுக்கு நிறைய பேர் கீரையை பொரியல் பண்ணலாமே, வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனைங்கன்னா, 2 வகை முள்ளங்கி இருக்குதுங்க. இது வந்து சொரன்னு கிட்ட பார்க்குறக்கு மரன்னு இருக்குங்க இந்த முள்ளங்கி. இன்னொரு முள்ளங்கி தான் பொரியல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அன்னைக்கு பறித்தது வந்து இந்த முள்ளங்கி தான் பறித்தோங்க. அதனால தான் இலையிலாம் பிச்சு போட்டோம். சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அந்த முள்ளங்கி காட்டுறேன் பாருங்க. வேலை பாருங்க, இங்கே பாருங்க, நான் ஏதாவது கட் பண்ணிக்கிறேன்னா இப்படி அழகாக பிடிங்க எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, ஒரு கவிதை ஒன்று. சரி வாங்க கொண்டாங்க. மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசுகின்ற புயல் காற்றை விழும் வரைக்கும் நின்றுதிருப்பேன் அப்படின்ட்டு. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். நான் பாடம் தில்லுது, வேற ஒருத்தர் சொன்னது. அப்படியே காலையில் படித்தேன். முதல்ல சொல்லிட்டு இருக்கலாம்ல, கவிதை வாடகைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா. அதனால மண்ணில் நல்ல வேரோடி இருந்தது. சரி, அது கொஞ்சம் மண்ணும் எடுத்துருச்சு. அந்த முள்ளங்கி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு ஒரு முள்ளங்கி ஒழிச்சு வச்சிருக்கிறேன். அந்த முள்ளங்கி சொத்த முள்ளங்கி ஒழிச்சு மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓ, இப்படி ஒழிச்சு வச்சுட்டா அப்படியே அழுகி கிடக்குது. இது இந்த கொண்டு போய் சாம்பார் வைக்கல. இப்படி எல்லாம் நிறைய ஒழிச்சு வச்சு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த முள்ளங்கி தான் பொரியல் பண்ணால் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தா பாலக்கீரை மாதிரியே இருக்குங்க. இதைத்தான் பொரியல் பண்ணலாங்க. அதை பொரியல் பண்ணால் ரொம்ப மரன்னு இருக்குங்க. பாரு, நீ தான் பொரிச்சிருக்கீங்க. எப்படி எதுக்கு பாதி கட் ஆயிடுச்சு? நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, அதனால சரி பொப்புன்னு போயிடுவீங்க. நானும் முள்ளங்கி கட் பண்ணி எடுத்தேன். போகும்போது முறிச்சு எடுத்தேன். இப்படி அடுத்ததான் பாலக்கீரையாக இருக்க போகிறேங்க.
பாலக்கீரை அது வெயில்னாலேயே இன்னும் வர்றக்கே ரொம்ப திணறுதுங்க. ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ஒரு இதாகவே இருக்குதுங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பாலக்கீரை மட்டும் தண்ணி நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிற வெயில்னால ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு பாலக்கீரையாக இருக்குதுங்க. புது வரவை பீக்கங்காய் 4 காய் வந்துருக்குதுங்க. அது இந்த வருஷத்தோட முதல் காய்க்கு இது வேறு 4 காய் வந்துருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. சொரக்காய் ஒன்று இருக்குது, அதையும் பொரிச்சிடலாம். அப்படியே சொரக்காயும் இருக்குதுங்க. அது என்னமோ சொரக்காய் நான் வெட்டி விடுறேன்னு சொல்ல மறுபடியும் காய்ச்சிட்டே இருக்குதுங்க. ஏகப்பட்ட காய் ஒரிச்சு ஐயோ இது என்ன இப்படி கீழே போடுறீங்க என்ற மேலே கோபம் இருந்தால் அதுக்குன்னு காயெல்லாம் இப்படியே பொரிச்சு போடுறது. சரி, உங்களுக்கு டெக்னிக் இருக்குதுல்ல? ஆமாம், என்ன செல்வி ஃபார்முலா அது பேர். இது அடுத்தது காய் வருக்கு எப்படி அந்த செல்வி ஃபார்முலா என்ன தெரியுமா? போய் ஒவ்வொரு செடியாக போய் நின்று அங்கே திட்டிட்டுது. திட்ட நிறைய காய் கேட்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு காய் இருக்குது வருங்க. அது நானுமே சொரக்காய் முடிக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் எப்படித்தான் தெரியுதோ தெரியல, காய்ச்சிட்டே இருக்குதுங்க மறுக்கா. அவர் செடியும் கூட எல்லாம் மேலே ஏறி ஓரளவுக்கு எல்லாம் நிழல் கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. சரி, இந்த சக்கரைப்பழ செடி இருக்குது, முன்னால் நின்று ஒரு திட்டு வைக்கலாம். ஐயோ, நான் அதுக்கு சக்கரைப்பழ செடிக்கு முன்னாடி நின்று கட்டினா குருவிகள்லாம் நிறைய வந்துடும். உனக்கு தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம்? இந்த சக்கரைப்பழ செடியில் ஒரு பெரிய ஒரு மர்மம் அடங்கி இருக்குது. என்ன தெரியுமா? தெரியாது. இந்த சக்கரைப்பழ செடி நாம் எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பறவை, அந்த சின்ன பறவையை நம்ம தோட்டத்துக்கே வர வச்சு நாம் இங்கே பார்த்து ரசிக்கணும். ஆமாம், அந்த பறவைக்கு பேர் என்ன தெரியுமா? திக் பில்லிட் ஃப்ளவர் பெக்கர். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சக்கரைப்பழ மரம் வச்சிங்கன்னா வீட்லேயோ தோட்டத்துலேயோ காட்டிலேயோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய பறவைன்னு சொல்லக்கூடிய திக் பில்லிட் ஃப்ளவர் பெக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை அந்த மரத்துக்கு பூ திங்கிறதுக்குமே பழங்களை சாப்பிட்றதுக்கும் வரும். நீ கண்டிப்பாக ரசிக்கலாம். நாங்கள் அந்த நோக்கத்தில் தான் இந்த சக்கரைப்பழ செடி வச்சுருக்கிறோங்க. முதலாளியம்மா, ஏங்க முதலாளி ஐயா, இது பொறிக்கலாமா? பறிங்க. என்ன அது பாருங்க, ஒரே ஒரு இது என்ன பழங்க? ஏதோ ஒரு பழங்க ஒன்று கிடச்சிருக்குதுங்க. பாருங்க, அப்படியே ஒரே ஒரு டேபிள் அரைஞ்சுங்க கிடச்சிருக்குதுங்க. பாருங்க, நல்லா பழுத்துருச்சு. இந்த வாட்டி நல்லா கலராக இருக்குது பாருங்க. முள் சீத்தாப்பழம் ஒரு 2-3 பழம் இருக்குதுங்க. இது செடிகளாம் பழமெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுங்க. இது எப்படியோ 1-2 தப்பிச்சது இருக்க மாட்டேங்குதுங்க. இதை கடைசி பழம்னு நினச்சிட்டுக்கிறேன். நீ எல்லாம் தளவு வருதுங்க. தளவு வந்து நீ பூவெடுத்து அப்புறம் இதுக்கப்புறம் காய்க்குங்க. அது என்னமோ வெய்ய காலத்தில் பார்த்தா குடிக்க வச்சாலும் பழுக்கிறதும் இல்லைங்க. நீ அப்படியே சரி மரத்தில் விட்டுட்டு பழுத்து வர விடுங்களான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பழம் கிடைக்கிறது இல்லைங்க. சரி, அணில இந்த முள் சீத்தா மரத்து பக்கத்தில் நின்று அந்த செல்வி ஃபார்முலாவை கொஞ்சம் செய் வைக்கலாம். செல்வி ஃபார்முலா முள் சீத்தாக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த செல்வி ஃபார்முலா தான் வேலைக்கு ஆகுது. இந்த செல்வி ஃபார்முலாவை உலகம் பூரா ஃபேமஸ் பண்ணி விட்டுலாம். சரியா? பாரு எல்லாம் கொறிச்சு முதல்ல கொறிச்சு பார்த்துருக்கீங்களாட்டாக்குது எல்லாம். பாரு, நீ தான் குறிச்சேனுமோ? ஆமாம், நான் தான் குறிச்சேன். தெரியாமல் வந்து குறிச்சிட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் மட்டும் தின்னுக்கலான்ட்டு. போது வா. சார், இங்கே 2 பிஞ்சு இருக்குதுங்க. பிஞ்சு பொறிச்சிடாத. பிஞ்சு பொறிக்கல சாமி. அங்கே 2 பிஞ்சு இருக்குதுங்க. இங்கே ஒரு பிஞ்சு, அங்கே ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். இந்த இது அப்புறம் நீ எல்லாம் தளவு வந்து காய்ச்சத்தானுங்க. பாவக்காய் உரிச்சிக்கலாங்க. பாவக்காய் 4-5 காய் கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே தப்பிச்சு செடியில் வர்றதுதாங்க. பாவக்காய், பூசணிக்காய், சாம்பார் வெள்ளரி எல்லாமே இருக்குது. இங்கேயே பொரிச்சிக்கலாங்க. பாவக்காய் உரிக்கலாங்களா? இந்த
பாவக்காய்க்கு பாவக்காய்னு எப்படி பேர் வந்தது? என்னை மாதிரி பாவமாக இருந்ததுனால இருக்குமா? பாவமாக இருந்ததுனால இல்லை, எல்லாத்தையும் பாவம் பண்ணி விட்டுருது, அதனால தான். பாரு இங்கே ஒரு காய் இருக்குது பாரு. எங்கேயோ அடிவட்ட மாதிரி ஆயிடுச்சு. வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சா எப்படி தெரியுமா? 4 வெண்டைக்காய் பொரிச்சாங்கன்னா பூசணிக்காய் பிஞ்சு கையில் ரத்தம் வந்துடும். வெண்டைக்காயில் தெரியுமா? அதனால தான் லேடிஸ் ஃபிங்கர் இல்லை, அதனால இல்லை. வெண்டைக்காய் வந்து அழகாக இருக்குது, லேடிஸ் கை விரல் மாதிரியே பாருங்க. இது பாவமாக இருக்குது என்னை மாதிரி, அதனால பாவக்காய் பேர் வந்துருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சம்சாரத்துக்கு இருக்குது ரொம்ப சிரமப்படுறானே, பாவமாக இருக்குது அப்படி மாதிரி இருக்குது. இது பார்த்து தெரியுதா? அப்படியே வாடி வதங்கி சாம்பார் வெள்ளரி இருக்குங்களா? பாருங்க சாம்பார் வெள்ளரி பாருங்க. அங்கே ஒரு கை இருக்குது, அங்கே ஒரு செடியில் இருந்தது. பாருங்க இவரத்துக்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது பாருங்க, அழகா. பாருங்க எத்தனை பெருசு இருக்குதுன்னு. நிறைய பேருக்கு இந்த பூசணிக்காயோட நன்மை தெரியாமையே ரோட்டில் கொண்டு வந்து உடச்சி போட்டுடுறாங்க. இதில் அத்தனை நீர் சத்து இதெல்லாம் இருக்குது. ரோட்டில் உடைக்கிற காரணம் என்ன தெரியுமா? விவசாயிகள் விளைவிக்கிறதுல இது அதுதான் ரொம்ப டெட் சீப்பு. ஆனால் டெட் சீப்பு கிலோ 10 ரூபா 5 ரூபாய்னு விற்கிறாங்களா, அதனால ரோட்டில் இருந்து உடைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு விற்றாலும் உடைப்பாங்க. ஆமாம், உடைக்கிறது பாரு. இதே தங்கத்தை கொண்டு போய் ரோட்டில் வீசலாம் இல்லையா? திருச்சி சுற்றி எதையை சுற்றி வீசணுமோ அதைத்தான் சுற்றி வீச முடியும். அதே விவசாயிகள் விளைவிக்கிறத கொண்டு ரோட்டில் போடுறதா? சரி இந்த பிடிங்க வெயிட்டாக இருக்குது. இந்த சினிமா படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த காய் கடைகள் தான் உடைப்பாங்க. 2 ஃபைட் மாஸ்டர்கள்லாம் சேர்ந்து காய் கடைகள் உடைக்கிறது. அது என்ன எல்லா சினிமாவிலையுமே அப்படியே வச்சு அந்த ஏன்னா காய் தான் ரொம்ப சீப்பு. இழிச்சவன் விவசாயி ஒருத்தன் தானே. சமூகம் என்ன பண்ணுதோ அதையே பண்ணிடுறேன். சுற்றி போட்டு இந்த யூடியூப்ல நீ யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிட்டே இல்லை. அத்தனை அழகாவா இருக்கிற யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிட்டே இல்லை. யாரு உங்களைத்தான் கேட்குறாங்க. இப்போ உங்க தலையிலே ஓட்டு உடைச்சிடலாமா? சொன்னாங்க நான் உடச்சி பார்க்குறேன் தலையில் ஓட்டு. பாருங்க 10 பாவக்காயாட்டா கிடச்சிக்குதுங்க. அடுத்த வாட்டி இன்னும் நிறைய கிடைக்கும். நிறைய பிஞ்சு வந்துருக்குதுங்க. சாம்பார் வெள்ளரி 3 கிடச்சிக்குது, பூசணிக்காய் 1 கிடச்சிக்குதுங்க. இதுக்குள்ளையே பாவமாக இருக்கிறது நிறைய கிடச்சிருக்குது. ஏனையாட்டாவே பாவமாக இருக்குது வருங்க. பாருங்க அரசாணிக்காய் முதல்ல காய்ச்சக்காய் மொடை சைஸில் வந்ததுங்க. அடுத்ததாக வந்தது குண்டா சைஸில் வந்ததுங்க. இப்போ சொம்பு சைஸில் ஒரு 2-3 காய் வந்துருக்குதுங்க. நாங்கள் முடிஞ்சு போச்சுன்ட்டு இருக்கிற மறுக்காம பிஞ்சு விட்டு காய் வந்துடுச்சு பாருங்க. 2-3 காய் வந்துருக்குதுங்க. அது என்னன்னு தெரியல, செடி பிடிக்கிடலான்னு சொன்னால் எல்லா செடியுமே மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. பாருங்க பிடிங்க எரிஞ்சிடல உனி வராதுன்னு சொன்ன பிறகு இத்தனை காய் வந்துருக்குதுங்க. அதே வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் நீ ஒரு காய்கறி கடை போடலான்னு பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம், இன்னைக்கு போய் அந்த கடை போட்டுற வேண்டியது. இங்கே தோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கே க்ளீனாக உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ. செட்டு போட்டு உட்காரணுமா? வெயிலே உட்காரதான் உட்காரு. பொழுதோட நேரம் போய் உட்காந்தா இதாம்மா இந்த ரோட்டில் ஒருத்தர் நடமாட மாட்டாங்களே, நாய்களுமே ஆடுகளும் தான் போகு. ஒருத்தர் நடமாடாத இடத்துல தான் நீ கடை வைப்ப. என்னவோ 1000 கடை வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாருங்க பூசணிக்காய் ஒரு வாரமாக போட்டு விட்டுருந்தாங்க. பிஞ்செல்லாம் நிறைய பூவு பிஞ்சுமாக இருக்குது பாருங்க. பிஞ்சுக்கு பாருங்க அழகழகாக இருக்குது. அடுத்த அறுவடைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காய்க்கு. இப்போவுமே இந்த வாட்டியும் பூசணிக்காய் இருக்குதுங்க. ஒரே ஒரு பூசணிக்காய் இருக்குது அறுவடைக்கு. அடுத்த வாட்டி நிறைய காய் கிடைக்குங்க. இது புளிச்சக்கீரை. இதே வேறு ஒரு 2 சிறகு நான் வச்சு விட்டுங்க. வச்சு விட்டு நல்லா வந்துருச்சு, தளதளம் ஜம்முன்னு இருக்குது, அழகாக இருக்குதுங்க. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஒரு தடவை இந்த இலையெல்லாம் பிடுங்கிட்டு போய் என்ன சாம்பார் வச்சாங்க.
அது ஏதோ கொல 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 கொலன்னு சாப்பிடவே முடியலைங்க. ஏதாவது உபயோகமான முறையில் இதை பயன்படுத்தணுங்க. அது சாம்பார் இல்லை, அது என்னன்னே தெரியல, உங்களுக்கு கிடைச்சது தான் அந்த லட்சணத்தில் இருக்குது. இது பத்தாததுக்கு 2 சிறக வேற நட்டுவிட்டு உயரம் வாங்குறீங்க நீங்கள். நீ வச்சு சாம்பார் அது? அப்புறம் எங்கள் ஊருக்குள்ள இருக்கிறவங்களா உங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு கொடுப்பாங்க. அது நான் அந்த லட்சணத்தில் வச்சுருக்கிறேன், நல்லா வைக்க வேண்டாமா? புளிச்சக்கறி அப்படித்தான் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அவங்க கேட்டு செடி வைக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கோணும். இது எப்படி இருக்குன்னு தெரியாம என்னமோ பூரா வட்டல சோறு திக்கிற மாதிரி பூரா புளிச்சக்கறியே நட்டு வச்சுக்கிறீங்களே. உனக்கு கொஞ்சமா அது இது இருந்தால் இப்படி நட்டு வைப்பீங்க. புளிச்சக்கறியில் உனக்கு செய்ய தெரியல, அவங்கள கேட்டு பார்க்கலாம், ஏதாவது சொல்லுவாங்க, அது மாதிரி செஞ்சுப்பாங்க. சொல்லுவாங்க, கடை சொல்லி சொல்லுவாங்க. கொண்டாங்க வாங்க போகலாம், அடுத்தது போய் போகலாம். வாங்க என்ன பண்ணுறதே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன் நீங்கள் செய்யல? அதாவது நீங்கள் இருக்கும் பெரிய புரோட்டா மாஸ்டரு நான் அப்படின்லாம் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணீங்க. புரோட்டா மாஸ்டர் தான் விதவிதமாக புரோட்டா சுட்டு கொடுப்பாரு. புளிச்சக்கீரை மாஸ்டர்லேயே நான் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேங்க, நான் புரோட்டா மாஸ்டரு, நல்லா புரோட்டா போடுவேன் அப்படின்னு சொன்னாலுங்க. நல்ல புரோட்டா பெரியுதுங்க, 3 வேளையும் புரோட்டா போட்டாலும் திம்பாளுங்க. அதை தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை சொல்லிச்சுங்க. நான் கழுத்து நீட்டிட்டா என்ன பண்ணுறது, புரோட்டா போடுறதுக்கு நான் கற்றுக்கலைங்க, என்ன பண்ண முடியுங்க.